அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய மேன்மையான அந்த ஆசீர்வாதங்களை நாம் கண்களினால் பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதி சீக்கிரத்திலே வெகு விரைவிலே நம்முடைய லேசான உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. லேசான உபத்திரவம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். லேசான உபத்திரவம். பவுலுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்த மனிதர். ஆனால் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், லேசான உபத்திரவம். நாம் இந்த உலகத்திலே படுகிற உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அது சீக்கிரத்திலே நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார். காரணம், நாம் நோக்கி இருக்கிறது காணப்படாத நித்திய ராஜ்யத்தை நோக்கி இருக்கிறோம். ஆகவே அது நமக்கு எதை கொண்டு வருகிறதாம்? இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. நமக்கு நித்தியமான ஒரு கனத்தையும் நித்தியமான ஒரு மகிமையும் நமக்கு உண்டாகிறது. எது உண்டாக்குகிறது என்றால் இந்த உபத்திரவங்கள். ஆகவே இந்த காலை வேளையில நாம் உபத்திரவத்தை குறித்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யோபுவுடைய பொறுமை, அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட, அவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் கூட யோபு பொறுமையாய் காத்திருந்தார். அவர் ஒன்றை நம்பியிருந்தார், நிச்சயமாகவே என்னுடைய சொந்த கண்களினாலே என் நேசரை நான் பார்ப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் பொறுமையாயிருந்தார். யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபு நிருபத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இந்த உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போய்விடும். காரணம், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு இமைப்பொழுதை போல அது கடந்து போய்விடும். ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை, நித்திய காலம் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே காணாததை நாம் நம்பும் பொழுது, நாம் அதை நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய உபத்திரவங்கள் சீக்கிரமாய் நம்மை விட்டு விலகி போய்விடும். அதற்கு பதிலாக நமக்கு அதிகமான நித்திய கன மகிமை கிடைக்கும். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நாம் நம்பி இருக்கிறவைகளின் உறுதிதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். நாம் நம்புகிற தேவனுடைய ராஜ்யம், நித்திய மேன்மை, நித்திய மகிமை, இவைகளெல்லாம் நாம் நம்புகிற காரியங்கள். இதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். காணப்படாத காரியங்கள், ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற மேன்மையை கண்களினால் நாம் பார்க்கவில்லை, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அது நிச்சயமாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கண்களினால் காண்கிற உலக ஆசீர்வாதங்கள் அழிந்து போகக்கூடியது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிற எல்லாமே அநித்தியமானது, அது மறைந்து போகக்கூடியது. ஆனால் காணப்படாத நித்திய மேன்மை, நித்திய மகிமை, நித்திய ராஜ்யம், ஆண்டவருடைய மகிமையின் ராஜ்யம், இவைகளெல்லாம் என்றைக்கும் அழியாத நித்தியமானது. ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசையாய் ஆண்டவரை தொடர வேண்டும். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையுடன் காத்திருப்போம் என்று சொல்லுகிறார். யோபு பொறுமையுடன் காத்திருந்தபடியினாலே அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் நீடித்த நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே காணாததை நம்பும் பொழுது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்படவே மாட்டோம். நம்முடைய உபத்திரவங்கள் சீக்கிரம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவன் நம்மை ஒருபோதும் அருவருக்க மாட்டார், நம்மை ஒருபோதும் அற்பமாய் எண்ண மாட்டார், அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவும் மாட்டார். இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படாததை நோக்கி இருக்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரவம் என்னை விட்டு மறைந்து போகும், எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அந்த நித்தியத்தை நோக்கி கடந்து செல்ல ஆண்டவருடைய மனதை திடப்படுத்தும். சுவாமி, சீக்கிரமா இந்த உபத்திரவம் நீங்கிவிடும், நான் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.